வணக்கம் நேயர்களே. ஸோ இப்போ ஒரு மலையாள படம் சக்க போட்டுருக்கு. நிறைய மலையாள படங்கள் வந்து சூப்பராக இருந்தாலும் இந்த படம் வந்து வித்தியாசம். ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. ஸோ இந்த படம் எப்படி இருக்குங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குஞ்சாக்கோ போபன். குஞ்சாக்கோ போபன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மலையாளத்தில் வந்து நிறைய சாக்லேட் பாயாக இருந்தவர். இந்த படத்தில் வந்து பெரிய ஒரு ஆக்ஷனும் த்ரில்லிங்காக இருக்கும் ஒரு சப்ஜெக்டில் நடிச்சிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து அவருடைய ஆக்டிங் வந்து அவ்வளோ அட்டகாசம். ஸ்டார்டிங்லேருந்தே பற்றிக்கிட்டு ஏறிங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு செயினை காணோன்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸை நிப்பாட்டு வந்து அங்கே நடக்கிற ஒரு சம்பவத்துலேருந்து இவர் எவ்வளோ ரெகுடான ஒரு கேரக்டருங்கிறத எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு செயின் கவரிங் நகையை கொடுத்து ஏமாத்திரா ஜெகதீஷ்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வர, அந்த கம்ப்ளைண்ட்டை ஓப்பன் பண்ணி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு விசாரணையில் இறங்குற நம்ம ஹீரோ. விசாரணையை எடுக்கும்போது அந்த செயினுக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்கள் என்னென்ன விஷயங்கள் போது ஓப்பன் பண்ண நிறைய விஷயங்கள், நிறைய சூசைடு, எதனால் வந்து இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியாமல் பிச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 8 நிமிடங்களுக்கு முன்னாடி ஓப்பன் ஆகிறாங்க நம்ம வில்லன் கேங்ஸ். வேறு லெவலில் இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து பதக்கி வைக்கிற அந்த காட்சிகள் எல்லாமே சூப்பர் வரும். இன்டர்வல் பிளாக் பட்டையை கிளப்பிடும். அதுக்கப்புறம் கேட் அண்ட் மவுஸ் கேம் தான். அதுக்கப்புறம் ஹீரோக்கும் வில்லன்களுக்கும் நடக்கிற ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் சூப்பராக இருக்குங்க. படத்தில் வந்து பரபரன்னு போகிறதும் கடைசியில் வந்து நம்ம ஹீரோடைய ஃபேமிலி அதை இன்வால்வ் ஆகி அதில் வந்து ஒரு பிரச்சனைகள் அதெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் எதனால் நடந்ததுன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணுற இடங்களாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அஷ்ரஃப் நல்லா இயக்கியிருக்கார். படத்தில் வந்து போகிற இடங்களும் சரி, கதை எழுதியவர் வந்து ஜோசப்னு ஒரு சூப்பர் படம் கொடுத்த ஒரு ரைட்டர் எழுதியிருக்கிறது. ஒரு படம் போது இன்னும் வேறு லெவலில் இருக்குது. இந்த படம் வந்து இங்கே பிச்சுக்கிட்டு போகுது. கிட்டத்தட்ட தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆடியன்ஸு, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. அந்த படம் எல்லோருமே தியேட்டரில் போய் பார்க்கலாம். ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட விறுவிறுப்பு. ஸ்டார்டிங் சீன்லேருந்து எண்டிங் வரை வந்து கொண்டு போன விஷயங்கள், ஸ்க்ரீன் பிளேலேருந்து மியூசிக்லேருந்து எல்லாமே அட்டகாசமாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது வந்து மர்டர் எதனால் நடக்குது, எதனால் கொல்லப்படுகிறார்கள், எதனால் அந்த விஷயங்கள் நடந்துன்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் போடும்போது அதுக்கப்புறம் ரிவ்யூவில் ஆகிற இடங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து பிரியாமணியும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக பண்ணியிருப்பாங்க. அவங்களோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக போல்டாக பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து செகண்ட் ஹாஃபில் அவங்களோட விஷயங்கள்லாம் வந்து வேறு லெவலில் ரிவ்யூவில் ஆகும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜெகதீஷும் வந்து சூப்பராக பண்ணியிருக்கார். அவர் வந்து இவ்வளோ காலமாக நடிச்சிட்ருக்கார். இதில் வந்து ஒரு அப்பாவாக வந்து அந்த வர காட்சிகளும் ரொம்ப சூப்பராக இருக்கும். படம் வந்து எப்படிப்பட்ட படம் போது இந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்து வேட்டையாடு விளையாடு நம்ம கமலஹாசன் நடிச்சு வந்த படம் தான் ஞாபகம் வருதுங்க. ஏன்னா வந்து அந்த படத்தில் வந்து 2 வில்லன் ஹீரோ 2 பேருக்கு நடக்கிற ஃபைட்டு, அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம். அதே மாதிரி தான் இதில் வந்து 5 பேர் ஓகேங்களா. ஒருத்தனை காலி பண்ண மீதி 5 பேர் இருப்பாங்க. அந்த 5 பேருக்கும் நம்ம ஹீரோக்கும் நடக்கிற அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் சூப்பராக இருக்கும். என்னை பொறுத்தவரை இந்த படத்துக்கு வந்து ஆஃபீஸர் ஆன் டியூட்டின்னு பேர் வச்சதுல வேட்டையாடு விளையாடு பார்ட் 2ன்னு கூட வச்சிருக்கலாம். இன்னும் கேட்டால் அந்த படத்தோட இதில் வந்து விறுவிறுப்பு இன்னும் அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பரான படம். எல்லோருமே தியேட்டரில் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். விஷன் 9 சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.